செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் செம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். இப்போ செகண்ட் செம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செம்மோட இதில் டிஃப்ரென்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டில். மற்றபடி எல்லாமே போன செம் மாதிரியே தான். ஸோ போடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 30,000 45,000 கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 30,000 45,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயரை விட செகண்ட் இயர் டிஃப்ரென்ஸ் 15,000. அப்போது 15,000க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பேஸ் வந்துட்டு 30,000 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஸோ கீழே போடலாம். 15,000 அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை இயர் 1ஓட அமௌண்ட் 30,000 இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ 1532. ஸோ 250 ஆயிரும். ஸோ 50%. 15,000 வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளஸ் 15,000. ஸோ அது மாதிரியே ப்ளஸ் 50%. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதர் இன்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூவோட இன்கம்மையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அதுவும் நம்மளுக்கு ஃபோம்க்கான ப்ராஃபிட் மாதிரி தான். ஸோ ப்ளஸ் அதர் இன்கம். அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு 4,000, செகண்ட் இயருக்கு 6,000 சொல்லியிருக்காங்க. 4,000, செகண்ட் இயருக்கு 6,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட செகண்ட் இயருக்கான டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 2,000க்கு பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா 2,000 அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட் வந்துட்டு இங்கே 4,000 டிவைடட் பை 4,000 இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கே 2 வரும். 2ஆல் 100 கேன்சல் பண்ணோம். 50%. அப்போது ப்ளஸ் 50%. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸையும் அதர் இன்கம்மையும். இது வந்துட்டு டோட்டல் இன்கம் 34,000 51,000. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இல்லை எப்படியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 17,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டலாக. 17,000 இதுக்கு கண்டுபிடிக்கிறப்போ அதே மாதிரியே தான் வரும். 50% தான் வரும். 17,000 டிவைடட் பை இயர் 1க்கு இங்கே டோட்டல் இன்கம் 34,000 இன்ட்டு 100. அதை மாதிரியே 50%. ஸோ ப்ளஸ் 17,000 ப்ளஸ் 50%. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் டோட்டலாக நம்மளுக்கு வந்த இன்கம். இதுலேருந்து இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் 10,000 15,000 கொடுத்துருக்காங்க. 10,000 15,000. எக்ஸ்பென்சஸும் லாஸ்ட் இயரை விட இந்த இயரில் வந்துட்டு 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 5,000. அதே மாதிரியே 5,000 பை 10,000 இங்கே 50% தான் வரும், ஏன்னா 5 டிவைடட் பை 10. ஸோ 1/2 இன்ட்டு 100 போடுறப்போ 50% ப்ளஸ் 50%. கேல்குலேஷன் நான் திரும்ப என்ன கீழே போடுறேன். 5,000 divided by 10,000 into 100 5/10. ஸோ 2 நாம் நியூமரேட்டரில் இருக்க 150. ஸோ இங்கே 50%. அதே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணோன்னாக்க 24%, 24,000. இங்கே வந்துட்டு 41 36,000 12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரெடியூஸ் பண்ணால் இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். 12,000க்கு பர்சன்டேஜ் பண்ணோம். அதேமாதிரி தான் 12 டிவைடட் பை 24. ஸோ 1/2 வரும். 1/2 இன்ட்டு 100 50% தான். இதுக்கு கேல்குலேஷன் போல் ஏன்னா ஒரே தான் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட் வரையும் நம்ம லாஸ்ட்டு சம் மாதிரியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஷினில் இன்கம் டேக்ஸ் 30% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டில் 30% வந்து நம்ம டேக்ஸாக கட்ட போகிறோம். அப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம 30% கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு 24,000 ப்ராஃபிட், செகண்ட் இயருக்கு 36,000. ஸோ ப்ராஃபிட்டையும் நம்ம லெஸ் தான் பண்ணணும். லெஸ் இன்கம் டேக்ஸ்
30%னா நம்ம கீழே கால்குலேஷன் போடலாம். 24,000 30% கொடுத்துருக்காங்க. அப்போ 30 டிவைடட் பை 100 இதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஜென்ரல் ஃபார்முலா. 10 இங்கே 10 இங்கே கேன்சல் பண்ணிக்கிறோம். 20 4 3 are 12 பேலன்ஸ் 1 3 2 6 + 1 7 7,200 ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸாக நம்ம 30% பே பண்ணியிருக்கோம். செகண்ட் இயர் 36,000 ப்ராஃபிட் 36,000 இன்ட்டு சேம் 30% தான் கொடுத்துருக்காங்க. 10 இங்கே 10 கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்குது 20 6 3 are 18 பேலன்ஸ் 1 10,800 நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டாக பே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 7,200 30% நம்ம கால்குலேட் பண்ணோம். செகண்ட் இயருக்கும் 30% போட்டால் 10,800. அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,600 வருது. ப்ளஸ்ஸாக இருக்குது. டேக்ஸ் நம்ம வந்து 3,600 ஃபர்ஸ்ட் இயரோட அதிகமாக கட்டியிருக்கோம். அதுக்கு பர்சன்டேஜ் இங்கேயும் அப்சல்யூட் அமௌண்ட் மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 3,600 பை 7,200 இதுவும் அதே மாதிரி தான் 1/2 வரும். 1/2 × 100 50%. இப்போது இன்கம் டேக்ஸ் லெஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24,000ல் 7,200 போச்சுன்னா 16,800. இங்கே அதுமாதிரி 36,000ல் 10,800 போச்சு அப்படின்னா 26,000 25,200. ஸோ இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 8,400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயரோட டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உள்ள ப்ராஃபிட் 8,400. இதுக்கான அப்சல்யூட் அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா 1/2 × 100 50%. ஸோ இதோட சம் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்க, அதர் இன்கம் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்பென்சஸ், இன்கம் டேக்ஸுமே பர்சன்டேஜில் தான் 30% கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரியே போட்டது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரையும். இப்போ நம்ம 30% வந்து ப்ராஃபிட்லேருந்து கேல்குலேட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது செகண்ட் சம் எக்ஸசைஸில். ஸோ நெக்ஸ்ட்டு சம் தேர்ட் சம் கொஷின் என்ன ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேனியல் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 இயர்ஸ் வந்துட்டு 2015-16 அண்ட் 16-17. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 40,000 50,000 கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னாலும் நார்மல் எக்ஸ்பென்சஸ் தான். லாஸ்ட்டு சம்மில் வந்துட்டு அதர் இன்கம் கொடுத்துருந்தாங்க, இங்கே அதர் இன்கம் இல்லை. ஸோ ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு இங்கே குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறப்போ 25,000 27,500. இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் லாஸ்ட்டு சம்மில் உள்ள மாதிரியே தான். நம்ம லாஸ்ட்டு சம்மில் வந்துட்டு டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சோ அதுலேருந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சோம். இங்கேயும் அதே தான் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் உள்ள பர்சன்டேஜ் 30% சேம் 30% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் போடலாம். பர்டிகுலர்ஸில் ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் $40,000 $50,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட செகண்ட் இயரில் ப்ளஸ் 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10,000க்கு பர்சன்டேஜ் போனால் 10,000 டிவைடட் பை இங்கே 40,000 இருக்குது ஃபர்ஸ்ட் இயரில். ஸோ 10,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100. ஸோ 1/4 100 டிவைடட் பை 4னா 25%. ஸோ இங்கே வந்துட்டு பர்சன்டேஜ் 25 ப்ளஸ் 25%. இதுலேருந்து நம்மளுக்கு அதர் இன்கம் கொடுக்கல, எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ லெஸ் பண்ணணும். லெஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 25, செகண்ட் இயர் 27,500. 25,000 27,500 2,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்பென்சஸ். ஃபர்ஸ்ட் இயரோட செகண்ட் இயரில் 2,500 நம்ம அதிகமாக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் போடுறப்போ 2,500 டிவைடட் பை 25,000 இன்ட்டு 100. ஸோ இங்கே அப்படியே 100/10 10%.
ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 10% வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளஸ் 10%. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துட்டு 40 - 25,000 15,000, 50 - 27,500 22,500. இதுலேருந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7,500. 7,500 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு லாஸ்ட் இயரோட இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,500 டிவைடட் பை 15 50% வரும். 7,500 divided by 50,000 15,000 into 100. ஸோ கீழே 100/250. ஸோ ப்ளஸ் 50%. டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லெஸ் இன்கம் டேக்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே 30% கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம 30% கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 15,000 into 30 divided by 100. 0 cancel பண்ணி balance 2 zeros. 5 3s are 15 balance 4,500. ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு 4,500. செகண்ட் இயருக்கு 22,500 into 30/100. 10. 5 3s are 15 balance 1 6 7 6,750. செகண்ட் இயரில் வந்துட்டு டேக்ஸ் கட்டியிருக்காங்க 6,750. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,250 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயரோட இந்த இயர் 2,250 வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் அதிகமாக கட்டியிருக்கோம். ஸோ இதுக்கும் பர்சன்டேஜ் போட்டால் சேம் தான் வரும். 2,250 டிவைடட் பை 4,500. இதில் ஈஸியான ட்ரிக் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 இயருக்குமே ஒரே தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இயருக்கும் 30% தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் இயருக்கும் 30% தான். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்ன வந்துச்சோ எவ்வளோ பர்சன்டேஜோ அதே பர்சன்டேஜ் தான் இங்கேயும் வரும். கேல்குலேட் பண்ணாலும் அதான். ஸோ அப்படியே 50% போட்டுக்கலாம். இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணோடனே அதே தான் வரும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ 15,000லேருந்து 4,500 போச்சுன்னா 10,500. 22,500லேருந்து 670 போச்சுன்னா 15,750. ஸோ இதுலேருந்து இங்கே எவ்வளோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,250. ஸோ சேம் தான் 5,250 டிவைடட் பை 10,500 போட்டாலும் 1/2 into 100 50% வரும். இல்லைனாலும் நம்ம அதே தான் ப்ராஃபிட் இருந்துச்சு. 2 இயரும் சேம் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 50%. ஸோ இதோட சம் ஓவர். இந்த சம்மில் வந்துட்டு நம்மளுக்கு அதர் இன்கம் கொடுக்கல. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஷினில் ப்ராஃபிட்டில் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லாஸ்ட் சம்மோட இது ஈஸி தான். ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் தான் இருக்குது. ஸோ 3 சம்ஸ் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸைஸ் சம் நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம்.